Hello friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணா ஒரு 2 வாரத்துக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய फ्रेंड्स இந்த மெத்தட் நான் பண்றத பார்த்துட்டு எனக்கு கிளியரா ஒரு வீடியோ போடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதனால நான் வாங்கிட்டு வந்த காய்கறி எப்படி வாஷ் பண்றேன், இதெல்லாம் வாஷ் பண்றேன், அது எப்படி ட்ரை பண்ணிட்டு நான் எப்படி ஸ்டோர் பண்றேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது மேல இருக்க கெமிக்கல்ஸ்லாம் கூட போய்டும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும், ஒரு டப்ல நல்லா தண்ணி எடுத்துட்டு அதுல கல்லுப்பு சேர்த்து நான் ஒரு கையளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். நான் நிறைய காய் வாங்கிட்டு வந்ததால கையளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணாலும் அது மேலே இருக்கிற கெமிக்கல்ஸ் போகாது. மெயினாக இந்த மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் குணம் கொண்டது இல்லையா. ஸோ இதனால் இந்த மஞ்சள் தண்ணியில் நம்ம இந்த காய்கறியெல்லாம் நம்ம ஒரு 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சோம், அதாவது உள்ளே நம்ம முக்கி வச்சோம் அப்படின்னா அது மேலே இருக்கிற கெமிக்கல்ஸும் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் பாக்டீரியாஸ் எல்லாமே போயிடும் சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வாங்கிட்டு வந்த எல்லா காயும், வெங்காயம் தவிர மற்ற எல்லா காய்கறியும் நான் இதில் போட்டு ஃபுல்லாக 20 நிமிஷம் நான் ஃபுல்லாக இதில் சோக் பண்ணி வைக்கிறேன், அதாவது அதில் முக்கி வைக்கிறேன். இது இருக்கட்டும், நம்ம 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை தண்ணியில் ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு அந்த காய் எல்லாத்தையும் நான் தண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணிவிட்டேன். 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க, தொடவே வேண்டாம். ஸோ 20 நிமிஷம் கழிச்சு தண்ணியில் நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இது பாருங்கள், தண்ணியில் நான் கீழே கொட்டினேன். இப்போ என்ன பண்ணணும்னா நான் டைனிங் டேபிளில் ஒரு நல்ல ஒரு சுத்தமான துணி, காட்டன் துணியை பரப்பி வச்சுட்டு இது மேலே காயெல்லாம் நான் ட்ரைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத வேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் கூட காட்டன் துணியாக இருந்தால் நல்லா சுத்தமான துணியாக எடுத்து அதில் இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க. வெயிலில் வச்சாலும் நல்லது. ஸோ சம்டைம்ஸ் வெயில் நீங்கள் வைக்க முடியலன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஃபேன் அடியில் கூட வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு ட்ரைன் ஆகிடும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே அதை பரப்பி வச்சுக்கோங்க. நான் இது நைட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே நைட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் காய வச்சுட்டு நைட் ஃபுல்லாக நான் இப்படியே விட்டுட்டேன்னா காலை ஃபுல்லாகவே காஞ்சிரும். ஸோ காஞ்சது நான் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், நான் ஒரு பேக்கில், காட்டன் பேக்கில் ஸ்டோர் பண்ணுவேன். உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள், நான் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து காய வச்சதை நீங்கள் உங்களுக்கு இப்படி பழக்கம் இருக்கும். சில பேர் பாக்ஸஸில் ஸ்டோர் பண்ணுவீங்க, சில பேர் கவர்ஸில் ஸ்டோர் பண்ணுவீங்க. உங்கள் மெத்தட் எப்படியோ அந்த மெத்தட் பிரகாரம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பாருங்கள், இது இப்படி ஓவர் நைட் விட்டுடலாம். நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் ஸ்டோர் பண்ணுறேன். காஞ்ச எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் என்னோடய காட்டன் பேக்கில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காய்கறிகள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இப்போ இருக்கிற இந்த வைரஸ் சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஸோ இந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் காட்டன் பேக்ஸில் யூஸ் பண்ணுறேன். இந்த காட்டன் பேக் நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா நான் அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு டெலிவரி கிடைக்காது இல்லையா. ஸோ அதுக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட நீங்களே கூட வீட்டில் காட்டன் துணி இருந்தால் அந்த காட்டன் துணியை கூட தைச்சு கூட பேக்காக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட குக்கிங் சேனல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், திருமதி ஆந்திரா சமையல். ஸோ நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது, காரசாரமான ரெசிபீஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ டேக் கேர், பை பாய்.